அடுத்த தடவை நீ ரவுடி லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இதுதான் அவன் புருஷன்னு உன்கிட்ட காட்டதான் போதுமா? இத பாரு லட்சுமி, இந்த உலகத்துல ஒரு பொண்ணும் பையனும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பாதி பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காதுமா. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால மனைவியை ஏத்துக்க முடியாது. தம்பி, இத நீ நம்புறியா? திரு, ஏண்டா இவ்வளவு அடிக்கிற? என் தம்பி எதுக்கு ஒன்னு அடிச்சான்னு தெரியுமா? இத பாரு, உனக்கே தெரியும். அதுல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? மா, என் தம்பி கிட்ட என்னை பத்தி உன் மருமக தப்பு தப்பா சொல்லியிருக்கா. திரு, அவசரப்படாதடா. கடைக்கு போயிட்டு வரேன். என்னது, கடைக்கு போறியா? என்னப்பா, டெய்லி எப்பவுமே நம்ம செருப்பு கடைக்கு தானே போவேன். என்ன புதுசா கேக்குறீங்க? இத்தனை நாள் வேற, இனிமே வேற. என்னப்பா சொல்றீங்க? டேய், இத்தனை நாளா நீயும் லட்சுமியும் எலியும் பூனையுமா இருந்தீங்க. இப்பதான் லட்சுமி உன் முன்னாலே நிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. ஃபர்ஸ்ட் அவ பர்த்டேக்கு நீ கை கொடுக்க போன போது அவ முடிச்சா பாத்தியா? அப்பா, வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு அப்படிதான்ப்பா இருப்பா. டேய், காதல்ல வில்லேஜ் ஆகுது சிட்டியாவது. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டா எதை சாக்கா வச்சு அவனை பார்க்கலாம், எப்படி பேசலான்னு யோசிக்கிறது தான்டா பொண்ணுங்களுடைய சைக்காலஜி. லட்சுமி அவ அம்மா கம்பல் பண்ணதுனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டா. அது உனக்கே நல்லா தெரியும். அப்பா, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அவளை எப்படி என் பக்கம் இழுக்கிறன்னு மட்டும் பாருங்க. கிழிச்ச கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போறவ கூட பேசுற கிக்கு இருக்க, இதெல்லாம் விட்டா கிடைக்காதுடா. இந்த 4 மாசம் கடையை நான் பாத்துக்கிறேன். நீ லட்சுமியை காதலிக்கிற வேலையை மட்டும் பாரு. பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? அடப்பட, நீ என் ஃப்ரெண்டு மாதிரிடா. ஃப்ரெண்டு மாதிரி இல்லடா, என் ஃப்ரெண்டே தான்.
உங்ககிட்ட இப்படி பேசுறதுல தப்பே இல்லைடா. டெய்லி லட்சுமியை பார்த்து பேசு, அவ மனசுல உள்ள ஆசைகளை தெரிஞ்சுக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், சமயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நச்சு நச்சுன்னு ஒரு இச்சை கொடுத்துருப்பா. பக்கத்தை பாரு. ஏண்டா உன்னை பார்த்தா சிங்கப்பூர்ல வேலை பார்த்தவன் மாதிரியா இருக்குது? நீ கொடுக்கிற முத்தத்துல லட்சுமி தானே வைக்கப்படணும், நீ படக்கூடாது. அப்பா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் வயசுல நான் இதை விட ஓவரா பண்ணிருக்கேன்டா. என் பேரை காப்பாத்து. உடனே லட்சுமிக்கு போன் பண்ணி பீச்சுக்கு, நம்ம ஊர்ல தான் பீச் இல்லையே, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு வர சொல்லி பேசு 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 பேசிக்கிட்டே இரு. என்னடா யோசிக்கிற? கடை சாவியை கொடுத்துட்டு கடலை போடா. ஓகே பாய். சந்தோஷ், என்னப்பா? இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. லட்சுமிக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி அசத்து. ஓகே, தேங்க் யூ. ஐயோ ஐயோ, நல்லா இருக்கு. ஆனா இது அங்க குடுடா, இங்க வேண்டாம். Bye. Have a nice time. தேங்க் யூ. வரேன்ப்பா. Bye. நான் சொன்னதை மறந்துடாதடா. All the best, my son. இந்து கேளு. சரி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உங்களை பத்தி தெரியாம தப்பா சொல்லிட்டேன், அவசரப்பட்டு. மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன், எழுந்துரு. ஏய் விடுறா. பாவம் இந்து நம்மள நம்பி வந்துட்டா, இங்கே இருந்துட்டு போட்டோம். திரு, எப்ப இவ செஞ்ச தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாளோ அப்பவே இவ திருந்திட்டான்னு தானே அர்த்தம். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப இவ செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன இந்து, நான் சொல்றது சரிதானே? டேய் திரு, மன்னிக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம். நீ தெய்வமா மதிக்கிறன்னா இவளை மன்னிச்சுட்ட. நீயும் இவளை மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிடுறா. பாத்து பத்திரம்டா. மா, அவன் தனியா போறான், மறுபடியும் ஏதாவது ஆயிட போகுது, நீ கூட போ.
ம். ஒரு நாள் ஆசையா டாட்டா காமிச்சிட்டா அப்படியே உன் பக்கம் சாஞ்சிட்டான்னு அர்த்தமா? அம்மா பாசம் பெருசா பொண்டாட்டி பாசம் பெருசான்னு பார்த்தா அம்மா பாசம் தாண்டி பெருசு. ஏன்னா தெருவுக்கு நான் வெறும் அக்கா மட்டும் இல்ல, அம்மா. சின்ன வயசுல இருந்தே அவனை தூக்கி வளர்த்தபடினா அவன் மேல அன்பு பாசத்தை அப்படியே கொட்டி வளர்த்திருக்கேன்டி. ஆனா அதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஆனா என் தம்பி அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்காக? இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும், அதுக்காக தான். கிட்டத்தட்ட அவன் எனக்கு ஒரு அடிமை மாதிரின்னு வச்சுக்கோயே. என்ன மீறி அவன் எதுவும் செய்ய முடியாது. தேங்க்ஸ். நான் கேட்காமலேயே உங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம் தான் உங்க தம்பி. சொத்துக்காக அவர் ஏமாத்தி நீங்க துரோகம் பண்றீங்க. துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம் தான். அதை செய்யற உங்க சுயரூபத்தை ஒரு நாள் உங்களுக்கு காட்டதான் போறேன். புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யறதா நினைச்சு மறுபடியும் என் தம்பியோட கோபத்துக்கு ஆளாயிடாதம்மா. இந்த தடவை ஏதோ பாவம்னு மன்னிச்சு உன்னை இங்க இருக்க விட்டாச்சு. அடுத்த தடவை எப்படியோ மேபி என் மூட பொறுத்துதான் என்ன வேணாலும் செய்வேன். தப்ப உணர்ந்துட்டேன். நான் போன வழி தப்புன்னு உணர்ந்துட்டேன். வேற வழியில போய் நான் சொன்னத செஞ்சு காட்டுறேன். நீ எந்த வழியில வேணாலும் போ, உனக்கு நோ என்ட்ரி தான். வேணும்னா ஒண்ணு செய்ய, கொல்ல பக்கம் போனா ஒரிஜினல் தேள் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து விடு. வேணாம் கொஞ்ச தூரம் அப்படியே வயல் வரைக்கும் போனேன்னா பாம்பே கிடைக்கும். எதை வேணாலும் எடுத்துட்டு வந்து விடு, அவ்வளவு. ஏன் அப்படியே மலை பக்கம் போனேன்னா மலைப்பாம்பு கூட கிடைக்கும், அதையும் எடுத்துட்டு வந்து விடு. நீ என்ன பண்ணாலும் சரி, என் தம்பிய என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஆரம்பத்திலே சொதப்புது.
ஆ வந்துட்டு தான் இருக்கேன். இங்க வந்துடுறேன். அவன் மாமா பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. இவன் தான் அந்த சந்தோஷ். இவனை பார்த்தா வெற்றி என்ன மொபைல்ல காமிச்ச சந்தோஷ் மாதிரி இருக்காங்க. லட்சுமி வேற எனக்காக வெயிட் பண்ணுவா. உடனே போயாகணும். இப்போ என்ன பண்றது? சார், என்னாச்சு? பக்கத்துல கார் மெக்கானிக் ஷெட் ஏதாவது இருக்கா? என்ன ப்ராப்ளம்? கார்ல பெல்ட் இருந்துச்சு. நான் பார்க்கட்டா? நீங்க மெக்கானிக்கா? இல்ல, நான் வண்டி வச்சிருக்கேன், எனக்கும் கொஞ்சம் தெரியும். சரிங்க சார், பாருங்க. சார் யாரு? ஊர்ல பார்த்ததே இல்ல. என் பேரு சந்தோஷ். 12 வருஷமா சிங்கப்பூர்ல இருந்தேன். இப்பதான் வந்தேன். சார், இந்த ரோடு தான் மோசமா இருக்குல்ல, இந்த பக்கம் ஏன் வந்தீங்க? தெரியாம வந்துட்டேன் சார். சார், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? பாப்போம். இன்ஜின் பெல்ட் அறுந்து போய் தான் இருக்கு. சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணா அவங்களே வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் நம்பர்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம். லைன் போகுது, நீங்க பேசலாம். தேங்க்ஸ். ஹலோ, என் பேர் சந்தோஷ். சேத்துமடையில என் வண்டி பெல்ட் அறுந்து நிக்குது. கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே. ஹோண்டா சிட்டிங்க 2014. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். சார், கிராமத்தில் இருக்கீங்க, ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க. நீங்க? என் பேர் சக்தி. நான் இந்த ஊர் தான். சரிங்க. சரி சார், எங்கேயோ அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன? என் உட்பி சிவன் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். சார், உங்களால டிராப் பண்ண முடியுமா? கார் எங்கேயே விட்டீங்கன்னா யாராவது எடுத்துட்டு போறாங்க. ஓடாத வண்டி யார் சார் எடுக்க போறாங்க? மெக்கானிக் வர 1 hour ஆகும். அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவேன். நம்ம அண்ணன் லவ் பண்ண பொண்ண இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். இவன் கூட போய் நாம எப்படி? சரி, ஓகே, இவன் என்னதான் பண்றான்னு போய் பார்க்கலாம். என்ன சார் யோசிக்கிறீங்க? விருப்பம் இல்லைன்னா டிராப் பண்ண வேணாம். விருப்பம் இல்லாமலாம் இல்ல, எப்படி போனா சீக்கிரம் போலான்னு யோசிச்சேன். சரி வாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். உட்காரவா? சார் உட்காருங்க. அதோ அவங்க தான் என் உட்பி. ஓ, டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் மீட் பண்ற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். சாரி லட்சுமி, வண்டி ரிப்பேர், அதான் கொஞ்சம் லேட். காக்க வச்சதுக்கு கோபம் இல்லையே? இல்ல, நான் சொல்றத நீங்க கோவப்படாம கேட்கணும். உங்க மனசுல கல்யாண ஆசையை வளர்த்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்பவே என் மனசுல உள்ளது சொல்லிட்டா இதுக்கு மேலேயே நீங்க உங்க ஆசையை வளர்த்துக்காம இருப்பீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே என் அம்மா உடம்பு சரியாகணும், அவங்க சாப்பிடணும்னு தான். லட்சுமி என் பிடிவாதத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாலும், ஆனா கண்டிப்பா இதுதான் நல்லதுன்னு பின்னாடி அவ உணர்வா. என் அம்மாவை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் சொன்ன வார்த்தையை உண்மைன்னு நம்பி நீங்களும் உங்க அப்பாவும்
என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க அப்பா மொத்த நகையும் என்கிட்ட கொடுத்து என்ன மருமகன்னு சொல்றாரு. நீங்க என்ன உங்க பொண்டாட்டியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் இதோட நிறுத்திடலாங்க. என் மனசு முழுக்க வெற்றி தான் இருக்காரு.